தேர்தல் மேடைகளில் அரசியல் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் சில அடுத்து. அனல் மின் நிலையத்தை அமைப்பதற்கான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளோம். சீன துறைமுகத்தில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைப்பதற்கான கலந்துரையாடல்களை முன்னெடுத்துள்ளோம். கைத்தொழில் பயிற்சி நிலையங்களை ஆரம்பிக்க உள்ளோம். பிரதான பிரச்சனையாக உள்ள பொருளாதார பிரச்சினைக்கு நாம் தீர்வு கண்டுள்ளோம். இதன் காரணமாகவே ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களிக்குமாறு கூறுகின்றோம். ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களித்து உங்களின் எதிர்காலத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஜனாதிபதி இருக்கட்டும். ரணிலின் இடைநடுவில் குறுக்கிடுகின்றார். 5 நிமிடங்களில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். 5 நிமிடங்கள் நிறைவடையும் முன்னர் அவரே பிரதமர் என்று கூறி சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். அங்கு பிரதமர் இருக்கின்றார். அவரை நீக்காமல் அவர் இந்த இடத்திற்கு பலவந்தமாக அமர்கின்றார். ஏற்கனவே இருக்கும் பிரதமரை பதவி நீக்குவதற்கு அவர் மறந்திருக்கலாம். நாம் இதைத்தான் யோசிக்கின்றோம். நாம் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இனிமேல் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ள தயாரில்லை. எமக்கு 117 உறுப்பினர்களை தாருங்கள். நாம் தேசிய அரசாங்கத்தை அமைக்கப் போவதில்லை. 117ක් දෙන්න අපි ජාතික ආණ්ඩුව හදන්නේ නැහැ. ජාතික ආණ්ඩුව හදන්නේ නැහැ. රාජපක්ෂ කියන බහිරවය ආපහු ඒ බෝතලයක දාලා දෙයක් ගැහුවා. ராஜபக்ஷ என்னும் பூதத்தை மீண்டும் போத்தலுக்குள் அடைத்து மூடியிட்டாலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுள்ள ஊழல் மிக்க அரசியல்வாதிகள் ராஜபக்ஷவை மீண்டும் களத்தில் இறக்க முற்படுகின்றனர். ராஜபக்ஷ வந்தால் மாத்திரமே ஊழல்களை மறைக்க முடியும். நீங்கள் பெறுமதியான வாக்குகளை அளிக்கும் போது வெட்டினாலும் நீளம் வெட்டினாலும் பச்சை என கூறிக்கொண்டு செயற்பட வேண்டாம். வேல் பாட்டு வேணுமே பணம் தேனும் கொலை பாட்டு வேணுமே பணம் தேனும் කියලා ඡන්දෙ දෙන්න එපා.